விஜய்னு ஒரு பிளேயர் உள்ள வந்துட்டாரு. அப்ப இவருடைய ரோல் என்னவா இருக்க போகுது? இப்ப இவர் வந்ததனால் யார் யாருக்கு நஷ்டமாகும், நமக்கு என்ன நஷ்டமாகும், நம்ம ஜெயிக்க முடியுமா, இவர் என்ன ஜெயிப்பாரு, திமுக என்ன ஆகுங்கிற மாதிரி இந்த கியூரியாசிட்டியில் இந்த சர்வே நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே என்ன பெரிய அதிசயமான உண்மை அப்படின்னா, ஒவ்வொரு சர்வே முடிவிலும் அந்த விஜய்க்கான செல்வாக்கு வாக்கு சதவீதம்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. புரியுதா இல்லையா? அதனால தான் விஜய் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு அன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு. தாவேகா விசஸ் திமுக. என்ன இத்தனைக்கும் பாருங்க, 40-50 வருஷமா ஒரு கட்சி இருக்கு அதிமுக, அதை தூக்கி தூர ஓரமாக போட்டு எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்னு சொல்கிறாருன்னா அது சும்மா அசட்டு நம்பிக்கையெல்லாம் பேச முடியாது. அதுக்கு பின்னால் ஒரு வலுவான காரணம் இருக்குன்னா அந்த வலுவான காரணங்கிறது இந்த அவர்களுக்கு கிடைத்த சர்வே முடிவுகள் தான். ஒரு பக்கம் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஜான் இருக்காரு, அவர் வந்து பல ஸ்ட்ராட்டஜி பல இதுக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். இப்போ அவங்களும் இந்த மாதிரியான வேலையை பார்த்துருப்பாங்க. ஆதவ் அர்ஜுனா அதே மாதிரி பிகே கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கும் அதில் அனுபவம் இருக்குது. இன்னொரு பக்கம் உளவுத்துறை ரிப்போர்ட்டுங்கிறது அந்த ரிப்போர்ட்டை அது திமுகவுக்கு கொடுக்கும். அதே நேரம் இவர்களுடைய ஆட்கள் மூலமாக அந்த ரிப்போர்ட்டினுடைய நகலை கூட இவங்களால வாங்க முடியும். அப்போ பல்வேறு கட்ட இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா தெரியுது. அந்த நம்பிக்கையில தான் அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.